பாருங்கள் எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் வந்தாச்சு. வேனுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம ஃபேமிலியில் லேட் கம்மர்ஸ் வருவாங்களே, அது யாருன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்பவுமே லேட் கம்மர் இவங்க தான். ஹாய் சொல்லு. ஹாய் பா சொல்லு. ஸ்வீட் பாம் தாங்க, ஸ்வீட் பாம். கிளம்புறோம். ஓகே, வணக்கம் மக்களே. இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா, வந்தவாசி தென் வணங்காம்பாடி கிராமத்தில் இருக்கோம். இது வந்து தெல்லாறு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஆடி மாதம் அப்போது வருஷம் நாங்கள் வந்து குடும்பமாக சேர்ந்து இங்கே வந்து நாங்கள் வந்து திருவிழா நடத்துவோம். இது ரொம்ப சிறப்பாக வந்து போயிட்டுருக்கு. இது நாங்கள் வருஷம் நடத்துகிறோம். இது ஃபுல்லாக எங்கள் சுற்றி நீங்கள் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக எங்களோட ஃபேமிலி தான் எல்லோரும் பங்கேற்றுருக்காங்க. அதனால் திருவிழா வந்து பயங்கரமாக இப்போ வந்து சிறப்பாக போகுது. இப்போ வந்து பால் குடம்லாம் எடுத்து இது பண்ண போகிறாங்க. பால் குடம் யாரெல்லாம் எடுக்க போகிறாங்கன்னா, நம்ம பெண்கள்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க. அவங்களோட வேண்டுதெல்லாம் நிறைவேறணும். இப்போ திருவிழா வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. வெயிலெலாம் இல்லை, அதனால் எடுக்கிறதுக்கு போன வாட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் இந்த வாட்டி வந்து சிறப்பாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன். சித்தி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, சிறப்பாக நடக்கும். வெயில் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி. அதனால் நல்லபடியாக நடக்கும். நான் பேசல, சாரி, எனக்கு தெரியாது. கண்டிப்பாக எடுப்போம். சரி, மறக்காமல் வந்து நீங்கள் இது ஃபுல்லாக இந்த திருவிழா ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நீங்கள் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல்லாக அதில் நான் எல்லாமே இதை பற்றி உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? இப்போ நான் இருக்கிற கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாடியம்மன் திருக்கோயில். இந்த கோயிலில் சிறப்பாக பூஜையெல்லாம் பண்ணி முடித்து அதுக்கப்புறமா பால் அபிஷேகத்துக்கு உண்டான எல்லா விஷயமும் அங்கே செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து அங்கேயே கோயிலே வந்து பார்த்திங்கனாக்கா அன்னதானம் வந்து போட்டாங்க. அன்னதானம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நிறைய பேர், நிறைய மக்கள், எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே தான் இருந்தோம். அன்னதானத்துக்கு என்னென்ன போட்டாங்க பார்த்தீங்கன்னாக்கா புளி சாதமும் தயிர் சாதமும் போட்டாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே அதை சாப்பிட்டு முடித்து பால் அபிஷேகத்துக்காக ரெடியாக நின்றுட்டுருந்தோம். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் பால் அபிஷேகத்துக்கு உண்டான அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க.
குலதெய்வம் சாமிங்க. அருள்மிகு ஸ்ரீ கன்னியம்மன் திருக்கோயில், தென் வணங்காம்பாடி கிராமம், தெல்லார், வந்தவாசி, திருவண்ணாமலை மாவட்டம். எங்களுக்கு என்னென்ன வேண்டுதலோ அது எல்லாமே நாங்கள் வந்து கன்னியம்மன் கோயிலில் தான் வந்து வேண்டுவோம். நல்லதுனாலும் கெட்டதுனாலும் நாங்கள் வந்து நிற்கக்கூடிய ஒரே இடம் அது எங்கள் கடவுள் கன்னியம்மன் கோயில் தான். அதுக்கப்புறமா இங்கேருந்து நாங்கள் கன்னியம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பால் அபிஷேகத்தை அம்மனுக்கு வந்து நாங்கள் வழிபட்டோம். என்ன வேணும்? வாங்கி தரேன் வா. நல்லா இருக்கு ஐஸ்கிரீமு, சூப்பராக இருக்கா? ஏமாத்திருச்சு குழந்தைய. பெரிய பெரிய குட்டீஸு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுலாம் பெரிய பெரிய குட்டீஸு. பொங்கல் வச்சாச்சா? பாப்பா வந்து கம்மிங் செப்டம்பர் 14 வந்து சலங்க பூஜை பண்ண போறாங்க. அதுதான் உங்களுக்காக ஆடி காட்ட போறாங்க. காதுகுத்து ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அங்கேயும் குடும்பத்தோடு வந்து எல்லோரும் மொட்டை அடித்து குழந்தைக்கு காது குத்தி நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. அனைவரும் வரிசையில் நின்று அன்னதானம் பெற்று செல்லவும். வருஷம் கரெக்டாக ஆடி மாதம் ஆனால் திருவிழாவுக்கு மறக்காமல் குடும்பத்தோடு வந்து இங்கே தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு சந்தோஷமாகவும் இருந்துட்டு போகிற ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது இந்த இடம் தாங்க. மொத்தத்தில் திருவிழா ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சுங்க. நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு அன்றைக்கே நாங்கள் எல்லோரும் எங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பா, இது உங்கள் பிரவீன் காரியப்பன். இவர் யாரா? அவர் வரவே இல்லை. அவரு